அப்புறம் அள்ளிக்கிட்டே இருக்காரு. ஆனா எங்க இருந்து தான் வருதுன்னு தெரியல. தண்ணி ஊத்துற இடம் தான் தெரியும்ல. சுத்தி இருக்க 8 பட்டிக்கும் இதுதான் சுவையான ஊற்று தண்ணி. வந்துகிட்டே இருக்கு, அவரும் எடுத்துக்கிட்டே இருக்காரு. எங்க இருந்து ஊத்துதுன்னு தெரியல. அதான் ஊத்து. எடுக்க எடுக்க எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஆனா இவர் அல்றது வந்து இப்போ ஒரே டைம்ல 1 லிட்டர் கிட்ட அல்றாரு. அப்ப பாருங்க, டக்கு டக்குன்னு ஒரு செகண்டுக்குள்ள 10 லிட்டர் எடுத்துடுறாரு தண்ணி. கடவுளாய் பரிசாய் வந்து கொண்டிருக்கும் சுவையான நன்னீர். 18 ஊருக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து தண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இந்த தண்ணி தான் இவங்களுக்கு வந்து குடிக்கவும் அந்த சமையலுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்த. ஆனா எனக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா குடிக்க? அப்படியே குடிக்கலாமா? எங்கிருந்து தண்ணீர் வருகிறது என தெரியல. கடவுளின் பிரசாதமாக அந்த பகுதி மக்களுக்கு சாதம் வடிக்கிறதிலிருந்து தண்ணீர் குடிக்கிறது வரைக்கும் அந்த தண்ணீர் தான் பயன்படுதான். எல்லா அன்புதானே சேது என்ற குழுவினர் புதுக்கோட்டை நார்த்தாமலை அடுத்த ஊரப்பட்டி கிராமத்திற்கு சென்று அங்கு ஒரு ஊற்று தண்ணீர் இப்படி மக்களுக்கு தேவையான அளவு கொடுத்து கொண்டே இருக்கிறது. அதனை பார்த்தீங்களா? நிரம்பி வழிவதும் கிடையாது. 1 லிட்டர் தண்ணீரை அந்த குவளையில எடுத்து குடத்துல ஊற்றிட்டு மீண்டும் எடுக்கிறதுக்குள்ள அந்த 1 லிட்டர் தண்ணி ஊறிடுது. இதுதாங்க மக்களுக்கு இயற்கை கொடுக்கின்ற கொடை. இயற்கையை பாதுகாப்பது நமது நடை. ஜீவ தண்ணீரை அந்த பகுதியில் வழங்கி கொண்டிருக்கிற காணொளியை அந்த குழுவினர் வெளியிட்டிருக்கும் நிலையில் வலைதளவாசிகள் எல்லாமே ஆச்சரியத்தில் வாழ்த்துக்களை தான் தெரிவிக்கிறாங்க. எங்க கிராமத்துல எல்லாம் இப்படி இல்லையே என ராமநாதபுரம் மாவட்டம் உள்ளிட்ட வறட்சி மிகுந்த மாவட்ட மக்கள் அங்கலாய்ப்போடு ஆசையோடு அதனை பார்க்கவும் செய்கிறார்கள். எல்லா இடத்திலும் மழை வளம் செழிக்க வேண்டும், மக்களுக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைக்கப்பெற வேண்டும் என வலைதளவாசிகள் இயற்கையை வேண்டிக் கொண்டு வருகிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். செய்திகளை வழங்குவோர் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்.